இந்த கோபத்தின் ஆவியிலிருந்து விடுதலை தாங்க, எரிச்சலின் ஆவியிலிருந்து விடுதலை தாங்க. சாத்தான் வந்து கோபத்தையும் எரிச்சலின் ஆவியும் கொடுத்துட்டு அவன் வெளியில உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பான். இந்த குடும்பத்துல பாரு, எவ்வளவு எரிச்சலின் ஆவியை நான் போட்டு வந்துட்டேன், எவ்வளவு கோபத்தின் ஆவி நான் போட்டு வந்திருக்கிறேன், அந்த குடும்பம் பாரு நரகம் மாதிரி இருக்குது. ஸோ குடும்பமே உட்காந்து ஜெபிக்கணும். சில கெட்ட காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது குடும்பமே உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். இப்படிலாம் விடுதலை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் கண்டிப்பாக. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா, அநேக விபத்துகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விபத்துகள் நடந்தது உண்டா? கண்டிப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விபத்துகள். திடீர்னு பாத்தீங்கன்னா பைக்ல போவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சிடென்ட் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்குது. கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், சைக்கிள் ஆக்சிடென்ட், அது மாதிரி ரோட்ல நடந்து போனாங்க ஆக்சிடென்ட், நடந்து போறவங்களுக்கு கூட இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இப்படிப்பட்ட அகால மரணங்களோ, சின்ன வயசுல மரணங்களோ, விபத்துக்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணங்கள் இதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் தெளிவா ஆகிடணும். கண்டிப்பா தெளிவாகி நம்ம வந்து இது அப்படியே வீட்டுக்குள்ள சந்ததிக்குள்ள வராதபடி பார்த்துக்கணும். ஆண்டவரே இதெல்லாம் வேண்டாம்ப்பா, பாதுகாப்பை தாங்க இயேசு சுவாமி. அதனால்தான் ஒவ்வொரு வீட்லயுமே காலையில எழும்பின உடனே ஒரு குடும்ப ஜெபம் தேவைப்படுது, தனிப்பட்ட ஜெபங்கள் தேவைப்படுகிறது. இரவுல வந்த உடனே எங்களை சுகத்தோடு பலத்தோடு காத்து கொண்டீங்கல்ல, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபங்கள் தேவைப்படுகிறது. தயவு செய்து இதை இதை நீங்க வெளியில போகும்போதெல்லாம் நீங்க செய்யுங்க. எங்க வீட்டுல அந்த பழக்கம் உண்டு. நாங்க வெளியே போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியில போவோம். காரை எடுக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு தான் காரை எடுப்போம். ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் உங்களுடைய ரத்தத்தை பூசுங்க ஆண்டவரே, பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. எத்தனையோ முறைகள் சாத்தான் வந்து நிறைய காரியங்களை நமக்கு செய்யணும்னு பார்ப்பான் நம்மள. ஏன்னா ஒரு ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் நடக்குதுனாக்கா அந்த இடத்துல ஆபத்தான வளைவு அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஜோன் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த செத்துப்போன பிசாசுகள்லாம் அங்கதான் இருக்கும். அங்க இருந்து அந்த இடத்துல கண்டினியூஸா பார்த்தீங்கன்னாக்கா மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள். சிலர் யோசிக்கிறது இல்லை. அது ஆக்சிடென்ட் ஜோன், அந்த இடத்துல போகக்கூடாது, ஓரமா போகணும் அப்படி இப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் அங்க இருக்கிற ஆவிகள் நம்மளை திருப்பி பிடிச்சி தள்ளி விடும் அந்த இடத்துல. நம்மளுக்கு அது ஆபத்தா ஆகிடும். ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆபத்துகள், அநேக விபத்துகள் இது மாதிரி நடக்கும்போது கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பமும் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்பாக நம்ம திருப்பி வீட்டுக்கு வருவோமான்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது. திரும்பி பத்திரமா நம்ம வீட்டுக்கு வருவோமா? நோபடி நோஸ். அந்த அந்த நம்ம அந்த பிளெயின் ஆக்சிடென்ட்ல நம்ம கேள்விப்பட்டோம் குஜராத்ல. எவ்வளோ பயங்கர நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடக்கும்னு சொல்லிட்டு.